இந்த நாளிலும் நாம் கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியான தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்கு என்ன செய்தான்? தேவன் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார்? கழிந்த வாரத்திலே ஆபிரகாம் தேவனுக்கு என்ன செய்தான் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்தோம். அவன் முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். வாயை திறந்து சொல்லுங்க, ஆபிரகாம் தேவனுக்கு. இந்த ஆபிரகாம்ங்கிற இடத்துல நம்ம பேரை போட்டுடுவோம். அப்பந்தான் ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். எல்லா பிள்ளைங்களும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், புருஷனுக்கு கீழ்ப்படியணும், நடத்துகிற ஊழியருக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். கீழ்ப்படிதல் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு அவங்க உயருவாங்க, மேல்படி உண்டாகும். ரெண்டாவதாக ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், அல்லவிட்டால் வாக்கு பண்ணப்பட்ட தேசம், கானான் தேசம் என்று சொன்னால் அது அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், ஆமீன், பாருங்கள், வாக்கு பண்ணப்பட்ட தேசம். யாருக்கு வாக்கு பண்ணப்பட்டது? ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்டது. ஈசாக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆமீன், யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார். இப்படியாக வாக்களிக்கப்பட்ட தேசம்தான் கானான் தேசம். ஆபிரகாமை ஆண்டவர் மெசபத்தோமியா என்கிற பாரம்பரியமான ஒரு நல்ல பழைய தேசத்திலிருந்து, அதுவும் ஊர் என்கிற அந்த கல்தையருடைய அந்த பட்டணத்திலேருந்து அவரை பேரை சொல்லி அழைத்து ஆண்டவர் கானானுக்கு கொண்டு வர்றார். நதிக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவனை நதிக்கு இந்த பக்கத்தில் கொண்டு வர்றார். ஒரு மனுஷனை தேவன் நினைத்தால் எங்கிருந்தனாலும் எங்கேயும் தூக்கி கொண்டு வர முடியும். கரங்களை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்களேன். அதுக்கு நீங்களும் நானும் ஒரு சாட்சியா இருக்கிறோம். உலகத்துல பாரம்பரியங்கள்ல பலவிதமான சடங்காச்சாரங்களிலே ஊறி போயிருந்த அநேகரை ஆண்டவர் ரட்சித்து இன்னைக்கு கர்த்தருக்காக பிரகாசிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். சபை என்று சொல்லுகிற வார்த்தை எக்லேசியா என்கிற வார்த்தையிலிருந்தே வந்தது. உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை அழைத்து எடுத்தார். நம்ம எல்லாம் பிரித்தழைக்கப்பட்டவர்கள். எங்கிருந்து? உலகத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து. உலகம்னாலே அது பொல்லாங்கானுக்குள்ளே இருக்கிறது, அது அசுத்தத்துக்குள்ளே இருக்கிறது, அது பாவத்தில் இருக்கிறது, இருளின் அதிபதியினுடைய ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தர் நம்மளை பிரித்து அழைக்கப்பட்டு அவன் சபையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இன்றைக்கு 2 பேருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேர் இன்னைக்கும் சபையில புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினம் கர்த்தர் சபையில என்ன செய்து கொண்டே இருந்தா? சேர்த்து கொண்டே இருக்கிறார். இந்த ப்ராசஸ் அவருடைய வருகை மட்டும் நடந்து கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய கிறிஸ்தவத்தினுடைய அடுத்த நிகழ்வே இயேசு கிறிஸ்துனுடைய வருகை. எப்படி வேணாலும் வாழலாம, நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி வாழுகிறது போல நம்மளும் வாழலாம, நம்ம ஸ்கூல் மேட், காலேஜ் மேட், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாழுகிறது போல நம்மளும் வாழலாம. அப்புறம் முடிவு நரகம். நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். வாயை திறந்து சொல்லுங்க, நம்ம என்ன செய்யப்பட்டவர்கள்? இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அப்படினாலே நாம் வாழுகிற இடங்களிலே பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். ஆபிரகாம் அப்படித்தான். அவன் பாருங்கள், அழைப்பின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து தன் இனத்தையும் தன் தகப்பன் வீட்டையும் தன் தேசத்தையும் விட்டு கர்த்தர் தனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு சென்றார். இரண்டாவதாக ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான். கர்த்தருக்கு நாமும் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என்று சொல்லி கர்த்தரை என்ன செய்தோம்? பாடினோம். இது நம்முடைய ஆயுள் முழுவதும் நாமும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆபிரகாம் பாருங்கள், தன்னுடைய மகனையே பலி செலுத்துகிறதற்கு அவர் எந்த அளவு கீழ்ப்படிந்தார் என்கிறதை நாம் ஆச்சரியமாக பார்க்க முடிகிறது. அங்கும் கர்த்தருக்கு ஒரு பேர் அவன் இட்டான், யெகோவா ஈரே. கர்த்தருக்காக அவன் கொடுத்தான், கர்த்தரை விசுவாசித்தான், உடன்படிக்கை செய்தான், ஆத்ம பாரத்தோடு விண்ணப்பம் பண்ணினான். அவன் 3 புருஷர்களை உபசரித்தான். பிரைஸ் கார்டு. இவ்வளவு ஒரு இந்த ஒரு பாரம்பரியம் இன்றைக்கு வர அது புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நியரை உபசரிப்பதற்கு மறவாதிருங்கள். உபசரிக்கிற ஒரு குணம் ஆபிரகாம்கிட்ட இருந்தது. பிரைஸ் கார்டு. சில ஆட்கள்லாம் அந்த எப்போ பார்த்தாலுமே ஒரு பல்லு வலியை போல இருப்பாங்க. பல்லு வலின்னா எப்படி இருக்கும்? ஒரு சைடு ஃபுல்லாக என்ன செய்யும்? வீங்கி இருக்கும். அப்புறம் இன்னும் சில ஆட்கள் ஒரு தலை குத்து போல இருப்பாங்க. தலைவலி வந்தால் தான் தெரியும், பல்லு வலி வந்தால் தான் தெரியும்னே போல. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வியாதி. அப்போ இதே போல தான் சில ஆட்கள் எப்பவும் அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆபிரகாம் சொல்லுங்க, ஆபிரகாம் அந்நியரை உபசரிக்கிறவனாக இருந்தான்.
இதனாலே அவன் யாரையே உபசரித்தான். பிரைஸ் கார்டு, ஹல்லேலூயா. அவன் ஆசீர்வாதங்களை பெற்றான். அன்னைக்கு தான் ஒரு பிராமிஸ் அவங்க வீட்டில் வரும்பொழுது, ஒரு உற்பத்தி காலத்தில் உன் மனைவி கர்ப்பவதியாக மாறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி அங்கே வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஆமீன். பாருங்கள், அனுதின வேதத்தை வாசிக்கணும். ஆதி திருச்சபை ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தது போல் நாமும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்கிறதை பார்த்தோம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, ஷார்ட்டா இவ்வளோ சொல்ல. ஆபிரகாம் தேவனுக்காக தன் உயிருள்ள மட்டும் அவன் வாழ்ந்தான். ரெண்டாவதாக இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறது, தேவன் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார். வாசிங்கள். ஆமீன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது, கர்த்தர் முதல்ல அவன்கிட்ட நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறான். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், முதல்ல சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தா அவனுடைய ஆசீர்வாதத்தை யாரும் திருப்ப முடியாது. இஸ்ரவேலை சபிக்கும்படியாக பாலாக்கு கூலிக்காக வரவழைக்கப்பட்டான். அவன் இப்படி மேடையிலிருந்து ஜனங்களை பார்க்கிறான், லட்சக்கணக்கான ஜனங்கள் அப்படி பரம்பி இருக்கிறாங்க. அவன் சபிக்கும்படியாக அழைக்கப்பட்டான். சபிக்கும்படியாக அவங்களை எப்படியாவது ஏதாவது ஒரு அந்த வார்த்தைகளை சொல்லி ஏதாவது செய்து இன்னைக்கும் ஜனங்கள் அப்படித்தான் எதையாவது செய்கிறாங்க. சிலவங்க மக்கள் இந்த வியாபாரங்கள்லாம் செய்கிற மக்கள் எதையாவது செய்தா இதுக்காக மந்திரவாதிகளிடத்திலும் இதற்காக சில நபர்களிடத்திலும் போறது உண்டு. ஏதாவது செய்தா எனக்கு வியாபாரங்கள் நல்லா நடக்குமா, அல்லது ஏதாவது செய்தா எனக்கு தொழில் நல்லா நடக்குமா. ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்க கர்த்தரையே இந்த விஷயத்துல நம்பி இருக்கணும். ஆமேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலவங்க எல்லாம் இன்னைக்கும் சில ரத்தத்தெல்லாம் எடுத்து பயன்படுத்துறாங்க. ஆனா நமக்கு இயேசுவின் ரத்தம் உண்டு. வாயை திறந்து சொல்லுங்க, நமக்கு என்னது உண்டு? இந்த ரத்தத்தை மிஞ்சி ஒரு ரத்தமும் இல்லை. எல்லா ரத்தத்தையும் இது ஓவர்டேக் பண்ணிரும். ஆமேன். தேவ மனுஷனுடைய கையில இருந்த கோல் அந்த மந்திரவாதிகளுடைய கோல்களை எல்லாம் விழுங்கி போட்டது போல இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜெயம் எடுக்கிற ரத்தம். அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல், இது தெளிக்கப்படுகிற இயேசுவின் ரத்தம். விசுவாசத்தோடு இயேசுவின் ரத்தத்தை நீங்க தெளிக்கும் பொழுது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாம் அப்படித்தான். பாருங்கள், அவன் கர்த்தரை அப்படி சார்ந்தே இருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை பாருங்கள் பெருமைப்படுத்துவேன். உண்மையிலே பரிசுத்த வேதாகமத்தில் இந்த ஆபிரகாம் என்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் தொடங்கி அது பாருங்கள் வேதத்தில் கடைசி வரை இவருடைய பெயர் வருகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உவமையிலே பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆபிரகாமை பல இடத்திலே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்க இருக்கிறோம். இப்பொழுதும் பாருங்கள், அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இது தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம். உங்க பேரை பெருமைப்படுத்துவேன். நீங்க உங்க பேரை பெருமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சாமுவேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, என்னை அநேகருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறவனை நானும் அநேகருக்கு முன்பாக என்ன செய்வேன்? அறிக்கை பண்ணுவேன். அப்ப நான் உயர்த்தப்படணும் அப்படிங்கிற ஆசை வேண்டாம். இயேசு உயர்த்தப்படணும்னு ஆசை வந்தாலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சிறுகணும், அவர் என்ன செய்யணும்? பெருகணும். வாயை திறந்து சொல்லுங்க, நான் சிறுகணும், அவர் பெருகணும். ஆமென். சபைக்கு தலையாக இருக்கிறது யாரு என்று சொன்னால் கிறிஸ்து. வாயை திறந்து சொல்லுங்க, சபைக்கு தலையாக இருக்கிறது யாரு? அப்போ சபையில எப்பொழுதுமே தலையாகிய கிறிஸ்து உயர்த்தப்படணும். ஆமென். யார் உயர்த்தப்படணும்? தலையாகிய கிறிஸ்து. வேற எந்த தலையும் உயர்ந்துடக்கூடாது. தலையாகிய கிறிஸ்து உயர்த்தப்படணுங்கிற எண்ணம் 100% உணர்வுபூர்வமாய் யாருக்கு இருக்கிறதோ அவங்க தலையும் கர்த்தர் உயர்த்துவா. சங்கீதக்காரன் சொல்லுகிற, என் தலையை அவர் என்ன செய்து உயர்த்தி. அல்லேலூயா. பாருங்கள், உங்க தலையை ஆண்டவர் எண்ணெயினாலே அபிஷேகிப்பார்.
அன்னாளுடைய கொம்பை உயர பண்ணினது போல சில வேளையில சில நிந்தைனாலும் சில ஆசீர்வாதம் தாமதிக்கிறதுனாலும் நீங்க ஒருவேளை தலை குனிந்து நடக்கலாம். தாவீது அப்படித்தான். அவன் வந்து பாருங்கள் தலை குனிந்து நடந்தான். அந்த சகோதரிகள் முக்காடு போடுகிறது போல அவன் வந்து முக்காடு போட்டுக்கொண்டு அப்படியாக வெறும் காலிலே நடந்தான். நிந்தித்தார்கள், தூசித்தார்கள். ஆனால் அவன் திரும்ப வரும்பொழுது அவனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினான். ஆண்டவர் வந்து நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். அப்போ பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிறது கர்த்தர். நீங்க பண்ற பிசினஸ், நீங்க பண்ற படிப்பு இருக்கலாம். மேக்சிமம் பிள்ளைங்க எல்லாம் படித்து ஒரு நல்ல நிலையில வந்து பணங்களை சம்பாதிக்கணும், நல்ல ஜாப்ல ஏறணும் அப்படிங்கிற ஆசையே இருக்கட்டும். இந்த பிசினஸ்லாம் யாராவது ஒரு ஆள் அடி வாங்கிடுவாங்க, யாருடைய எரிச்சலையாவது பெற வேண்டிய இருக்கும், யாருடைய சாபத்தையாவது பெற வேண்டிய இருக்கும். ஏன்னா சில தொழில்கள் இருக்கிறவங்க உண்மையாக இருப்பதில்லை, அதை ஆண்டவருக்கு பயந்து நேர்த்தியாய் செய்து கொடுப்பதில்லை. ஆண்டவருக்கு பயந்து நீங்க உண்மையா செய்வீங்கன்னா உங்களுக்காய் சோத்திரம். அப்போ ஆசீர்வாதம், இங்க நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, என்னால சொல்றேன் ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு ஆசை. என்ன செய்யணும்? நல்ல கார் வாங்கணும், நல்ல வீடு கட்டணும், என்ன நல்ல ஃபோன் வாங்கணும், வேற அவ்வளோதானா? அப்ராட்லாம் போகணும், வேற அவ்வளோதானா? சரி, இப்படிலாம் நிறைய ட்ரீம்ஸ், நிறைய அந்த ஆசைலாம் இருக்கு. ஆனால் யாருக்காவது அம்மா அப்பாவை நல்லா வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? இல்லை. எல்லாருக்கும் பைக் வாங்கினது பயமாட்ட டே இந்த என்னடா உனக்கு ஆசைன்னு கேட்டால் பயங்கர லக்ஸரியாக வாழணும், அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்லாம் நினைக்கிறானே தவிர முடிக்கிறேன் அதோடி கர்த்தர் நல்லவர். அதனால பிள்ளைங்களுக்கு ஒரு ஓரத்தில் அப்படியும் ஒரு ஆசை இருக்கட்டும். சோத்துறோம். அப்படி விஷயத்துக்கு வந்துடும். அப்போ கவனிங்கள், படித்து நல்ல ஒரு டிகிரி வாங்கி நல்ல ஒரு இந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி ஒரு நல்ல ஜாப்ல ஏறி நீங்கள் சில லட்சங்களை சம்பாதிக்கிறீங்களா, அதுதான் பிளஸ்ஸிங், அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த குறுகிய வழிகள்லாம் வேண்டாம். இந்த லாட்ரி சீட் எடுக்கிறது, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறது, அளவிட்டால் பாருங்கள் அடுத்தவங்களை ஏமாத்துறது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம். படித்து வாலிப பிள்ளைங்களுடைய மைண்டில் எப்படி இருக்கணும். ஏன்னா சிலவங்களுக்கெல்லாம் அந்த எப்படியாவது ஐஸ்வர்யம், இந்த ஆசீர்வாதம் குறித்து நம்ம பேசுறதுனால இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அப்போ பிள்ளைங்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்குள்ள இப்படி ஒரு மைண்ட் இருக்கணும். படிக்கணும், சீக்கிரம் என்ன செய்யணும்? ஜாப்ல ஏறணும், என் வீட்டுக்கு நான் ஆசீர்வாதமா மாறணும், சபைக்கு ஆசீர்வாதமா மாறணும் என்கிற அந்த எண்ணங்கள்லாம் உங்க மைண்ட்ல அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கனி கொடுக்கிறது எதுவோ அது அதிகம் என்ன செய்யப்படும்? கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ரெண்டாவது ஆண்டவரே மறந்துடக்கூடாது. ஆபிரகாம், அந்த யாக்கோபு அப்படிதான் மறந்து போய் இருந்தான். அப்புறம் பல அடியெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் கர்த்தர் சொன்னார், எப்பா நீ உன் சகோதரனுக்கு தப்பி போகும்போது ஒரு இடத்துல நீ பொருத்தனெல்லாம் பண்ணியே, இதெல்லாமோ சொன்னியே, நீ எழுந்து போன அப்புறம் சுக்கோத்திலேருந்து எழும்பி ரெண்டாவது எங்கே வருகிறான்? பெத்தேலுக்கு வருகிறான். நிறைய பேர் பெத்தேல மறந்துடுறாங்க. தேவனுடைய வீடு, பெத்தேல்னாலே என்னது? தேவனுடைய வீடு. தேவனுடைய சத்தம் கேட்கும், ஆண்டவர் வந்து உணர்த்துவார், ஆண்டவர் பேசுவார். நம்ம தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறது, தேவன் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணுகிற இடம் தான் பெத்தேல். பெத்தேல்னா தேவனுடைய சபையை குறிக்கிறது, தேவனுடைய வீட்டை குறிக்கிறது. பாருங்கள், இங்கு தேவனுடைய வசனம் மன்னா என்கிற வார்த்தை கிடைக்கும். அப்போ பிள்ளைகள் கவனிங்க, படித்து நல்ல வேலையில் என்ன செய்யணும்? வரணும். இந்த ஒரு ஆசை உங்களுக்குள்ள இருப்பதாக. படிக்கிற நாட்களில் படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா. அப்போ ஆபிரகாமை தேவன் பாருங்கள், அவனை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றி அவனை ஆசீர்வதித்து அவனை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இரண்டாவது பாருங்க, உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்ய, எப்படி இருப்பாங்க? ஆசீர்வாதமா இருப்பாங்க. உன்னை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ பாருங்கள், அவன் எப்படி என்ன செய்வான்? அவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு வர ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு வழியாய் உங்களுக்கும் எனக்கும் கடந்து வருகிறது. பிரைஸ் கார்டு. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த ஆபிரகாமுக்குள்ள நம்ம எல்லாம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவனுடைய சந்ததியிலே கிறிஸ்து பிறந்தார். அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவியாக நமக்கும் வருகிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. பாருங்கள், அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. பாருங்கள், ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அருள் பண்ணியிருக்கிறார். அப்போ ஆபிரகாமுக்குள்ள எல்லா ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால மறந்து போயாவது யாரையும் சபிச்சிடாங்க. திடீர்னு அவங்க யாரா இருப்பாங்க?
ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்க ஆபிரகாமாக இருப்பார்கள். அதனால புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் சபைக்கு சொல்லிட்டாரு, யாரையும் சபிக்காதுங்க. நம்ம சபிப்பதற்காக என்ன செய்யப்படவில்லை, அழைக்கப்படவில்லை, ஆசீர்வதிப்பதற்காகவே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கோம். பக்கத்துல 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க. அப்போ தெரியாம கூட, உறக்கத்துல கூட சொல்லுங்க, வாயை திறந்து உறக்கத்துல கூட. நான் சொல்லத ஒழுங்கா சொல்லணும். உறக்கத்துல கூட யாரையும் சபிச்சுறாங்க. இது சில ஒரே ஒரு கணத்துல 2 தண்ணி வராது பார்த்துடுங்க. ஆமீன். பைபிள் சொல்லுகிற ஒரு இலக்கம், ஒரு விளக்கம். ஆமீன். பாருங்கள், ஸ்தோத்திரமும் துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவல என்ன செய்யக்கூடாது, 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால மறந்து போய் கூட யாரையும் என்ன செய்திடக்கூடாது, அப்புறம் ரிட்டர்ன் அடிச்சிடும். அல்லேலூயா. இது ரொம்ப சங்கடமான விஷயம். பத்தியலா, தூக்கத்துல வர யாரையும் என்ன செய்திடாதுங்க, சபித்திராதுங்க. ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மளை அழைத்தா. ஆமென். யாராவது சில வசனம் தெரியாதவங்க உங்க வீட்டுல யாராவது அவன் நல்லா இருப்பானா, அவள் நல்லா இருப்பாளா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இன்னைக்கு இந்த வசனம் உங்க காதுல கிடைச்சிருக்கு. எப்பா நிப்பாட்டுங்க, பைபிள் சொல்றது நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது, ஆசீர்வதிக்க தான் என்ன செய்திருக்கிறோம். ஒருவேளை அவன் ஆபிரகாமை போல ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயி இயேசுவேன்னு பாதத்துல விழுந்துட்டான்னா, அப்புறம் திரும்ப இங்க இருந்து ஷூட் பண்றது ரிட்டர்ன் என்ன செய்யறோம், அடிச்சிடும். அல்லேலூயா. சிலவங்களுக்கெல்லாம் அல்லேலூயா வர மாட்டேங்குது கையை. அப்ப நிறைய பேர் சபிக்கிறவங்க இருக்கிறீங்களோ, யாராவது சபிக்கிறவங்க இருக்கிறீங்களா, ஆசீர்வதிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப லிஸ்ட் கிடைச்சிடும். நல்ல கையை அசைச்சு சோத்திரம். சில கையெல்லாம் எழும்பல்ல. எப்படியும் பாருங்கள். ஆமீன். ஆசீர்வதிப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இவன் ஆமீன். அடுத்ததாக நாம் ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். நீ கண்ணிட்டு பார்க்கிற இந்த பூமியை உனக்கு கொடுப்பேன். இவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? நீ ஒரு பூமியை பார்த்தா போதும், அது உனக்கு கிடைக்கும். 2வது, நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும். இந்த வார்த்தைகளை ஆமீன் விசுவாசித்து இது அப்படியே ஃபாலோ பண்ணி ஆசீர்வாதங்களை பெற்றவங்க நிறைய பேர் உண்டு. கையை உயர்த்தி ஒரு ஆமையை சொல்லுங்களேன். கண் பார்க்கும் பூமி, அடுத்தது கால் மிதிக்கும் தேசம். இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எப்படின்னா, ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டிலே அது தெரியப்படும். ஆண்டவரே, கண் பார்க்கும் பூமி எல்லாம் ஆமீன் என் கர்த்தருக்கு சொந்தமாகணும். ஆமீன். அல்லேலூயா. இந்த தேசம் முழுவதும் சிலுவை கொடி பறக்கணும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பெருகணும், கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும், பெருகணுங்கிற ஒரு பாரத்தை ஆண்டவர் நமக்குள்ள தருவாராக. நாமும் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கிராமங்களை பார்ப்போம். பஸ்ல பிரயாணம் பண்றவங்க இருக்கிறீங்களா, ட்ரெயின்ல பிரயாணம் பண்றவங்க இருக்கிறீங்களா, சில அப்படியே இயற்கைகளையும் பார்த்து ரசிக்கலாம். நம்ம மனசுக்குள்ள, கர்த்தாவே உங்க பிரசன்னம் இந்த கிராமத்தில் வெளிப்படட்டும், இந்த பட்டணத்துல சிலுவை கொடி உயர்த்தப்படட்டும், ஆண்டவரை துதிக்கிற யூதாக்கள் என்ன செய்வார்களாக, இங்கும் எழும்புவார்களாக. ஆமீன். உபவாசிக்கிற கூட்டம் இந்த கிராமத்திலும் பெருகட்டும் என்கிற ஒரு ஜெப விண்ணப்பத்தோடு செல்வோம். ஒரு மற்ற மனுஷனுடைய பார்வைக்கும் நம்ம பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு. பார்த்துடுங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய பார்வைக்கும் உலக மனுஷனுடைய பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு. சபைக்குள்ள இருக்கிற வாலிப பிள்ளைகள், உங்க கண்கள் ஆமீன் பாருங்கள் ரொம்ப முக்கியம். கண்களின் இச்சைக்கு விலகி ஓடணும். அது ஜீவிதத்தின் பெருமைக்கு விலகி ஓடணும். அந்த மாம்சத்தின் பாவங்களுக்கு விலகி ஓடணும். கண்கள் பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவரே என் கண்களை தூய்மையாக்கும் என்று சொல்லி கண்களை கையை வச்சுட்டு ஜெபம் பண்ணணும். ஆபிரகாமுடைய பார்வை வித்தியாசம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளுடைய பார்வை வித்தியாசம். அப்படிப்பட்ட ஒரு பரந்த பார்வையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமீன். அடுத்ததாக அதை நாம் 13வது அதிகாரத்தில் அந்த விஷயத்தை வாசிக்கிறோம். அடுத்தது 15வது அதிகாரத்தில் பார்த்தால் ஆமீன் பாருங்கள், வானத்தை அண்ணாந்து பாருனார். ஒரு நாள் வீட்டுல சும்மா சோகத்துல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம சோகத்துல இருக்கிறத கூட கர்த்தர் பார்க்கிறார். 15வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்தார்? ஆபிரகாம தேவன் பாதுகாத்தார். சொல்லுங்க, ஆசீர்வதித்தார். ஆமீன் பாருங்க. இப்ப அவனை என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு மகா பெரிய ஆமீன் பலனுமா இருக்கிறேன், உனக்கு கேடகனமா இருக்கிறேன். நீ பயப்படாத. நீ என்ன செய்யாத? பயப்படாத.
ஏன் பயப்படாத? அதுக்கு முன்னால ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார். அவன் வந்து பாருங்க, லோத்தை என்ன செய்தான்? காப்பாற்றி கொண்டு வந்தான். சின்ன சிற்றரசர்களோடு யுத்தம் பண்ணி அவன் வந்து லோத்தை காப்பாற்றி கொண்டு வந்தான். அப்போ ஒரு சின்ன பயம், ஒருவேளை அந்த சிற்ற அரசர்களே சிலர் வந்து சிதறி ஓடினார்களே, அவர்கள் இன்னும் பெரும் படையை கொண்டு வந்து நம்ம மேல யுத்தத்துக்கு வருவாங்களோ. அப்பதான் கர்த்தர் சொல்றான், இல்லை இல்லை, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை இரவும் பகலும் பாதுகாத்தது போல இன்றைக்கும் கர்த்தருக்காக நிற்கிற தெய்வ பிள்ளையை கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். அடுத்த வார்த்தையில் நாம் இப்படியாக அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், நீ வந்து அந்த வானத்தை நீ என்ன செய், அண்ணார்ந்து பார். வெளியே கொண்டு வர்றார், வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர்றாரு. வந்து நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரத்தை உன்னால் என்ன செய்யுமா, என்ன கூடுமா, அதே போல உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமீன். பாருங்கள், அந்த 5வது வசனம் வர அந்த பகுதிகளை பார்ப்பீங்கன்னா, இப்ப நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் யார ஞாபகம் வரணும் சொல்லுங்க? யார ஞாபகம் வரணும்? ஆபிரகாம ஞாபகம் வரணும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்டாரை பார்க்கச்சுல யார ஞாபகம் வரணும்? அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஆமீன். பாருங்க, நீங்கள் சின்ன வயசுல இருந்தே இயேசுவோடு கூட நடக்க முடியும். பிரைஸ் காட். இந்த கடற்கரை போனா இந்த போட்டெல்லாம் பார்க்கும் பொழுது யார ஞாபகம் வரணும்? இயேசுவை ஞாபகம் வரணும். வலைகள் எல்லாம் அப்படி சரி பண்ணிட்டு இருக்கிற பொழுது பேதுருவை ஞாபகம் வரணும். ஆமீன். மீன்களை பார்க்கும் பொழுது என்னைக்காவது இயேசுவை நினைச்சிருக்கிறீங்களா? நம்ம மாவட்டத்தில் டெய்லி மீன் பொரியலும் அவியலும், மீன் இல்லாம சாப்பிடாத ஆட்கள் நிறைய இருக்கிறீங்க. மீன் 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 இல்லாட்டி என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிற ஆட்கள் என்னைக்காவது மீனை பார்க்கச்சுல ஆமீன் ஒருக்கா இயேசுவை நினைங்க. இயேசு 5 அப்பத்தி 2 மீன் என்ன செய்தா? கடன்ல இருக்கிறீங்களா? அந்த மீனையே கஷ்டப்பட்டு வாங்கினீங்களா? கண்ணீரோடு அப்படி பாருங்கள், அந்த இயேசு ஏதோ கவலையில் இது பண்ணாம, ஆண்டவரே இந்த மீனை தானே நீர் ஆசீர்வதித்து தேவையெல்லாம் சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீரே, என்னை ஆசீர்வதியும். சீஷர்களுக்கு கூட ஒருக்கா ஆமீன் பாருங்கள், தேவை சந்திக்கப்பட நீங்க போங்க, தூண்டில போடுங்க, அங்க மீன் அகப்படும். மீனுக்கு வாயில என்னது இருக்கிறது? பணம் இருக்கு ஆண்டவர் சொல்லி அப்படியே அற்புதம் செய்தேன். மீனை நினைக்கும் பொழுது இன்னும் நிறைய காரியங்களை யோசித்து ஆமீன் விண்ணப்பம் பண்ணலை. அவங்க பிள்ளைங்க மீனை கேட்டால் நான் எதை கொடுப்பேனோ, எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை தாங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவோடு கூட நடக்கலாம். நீங்க பார்க்கிற சில நிகழ்வுகள், பார்க்கிற சில பொருட்கள், ஆமீன் இந்த இயற்கைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நினைக்கணும். அப்ப ஸ்டாரை பார்க்கும் பொழுது யார ஞாபகம்? ஆபிரகாம் ஞாபகம். ஒன்றும் இல்லாத வேளையில இந்த நட்சத்திரத்தை பாருப்பா, இதே போல சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, என்னையும் பெருக பண்ணுங்க, என்னையும் ஆசீர்வதிங்க. ஆமீன். கர்த்தரோடு கூட அப்படி நீங்க நடந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுகிற நல்ல எல் ஷடாய் என்கிற நாமம் இங்கதான் கர்த்தர் சொல்றாரு. நான் யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு நேமம் தான், நான் எல் ஷடாய், நான் உன்னை பெருக பண்ணுவேன். தீர்க்கதரிசிகளிட கூட கர்த்தர் சொல்லி காண்பிக்கிறார். ஆபிரகாம் ஒருவனாக இருந்தானே, அவனை ஆமீன் பாருங்கள் பெருக பண்ணினே, அதே போல உங்களை நான் பெருக பண்ணுவேன். நம்மளை பெருக பண்ணுகிறவர். எத்தனைவர் கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். அல்லேலூயா. அப்போ வானத்தை அண்ணாந்து பார்த்த அந்த நட்சத்திரத்தை போல ஆமை உன்னால என்ன கூடுமா, அவைகளை எண்ணும் ஆமை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவண்ணமா இருக்கும் என்றார். அல்லேலூயா. பிரைஸ் காட். அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவர் பாருங்கள், எகிப்தில் அந்த சாராளை அழைச்சிட்டு போறாப்புல, பஞ்சம், உடனே எகிப்துக்கு போறாப்புல. எகிப்துக்கு நம்ம போறதை தேவன் விரும்பல. நேற்றைக்கு நம்ம தியானித்தோம். ஆமீன். இந்த மாதம் கர்த்தருடைய ஆவியான அந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். கானானுக்குள்ளே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறாரு? கொண்டு வருகிறார். அப்போ அவங்க மீண்டும் எகிப்துக்கு போகிறது தேவனுக்கு விருப்பம் அல்ல. இங்கே நாம் ஆமீன் வேதத்திலே வாசிக்கிறோம். 12வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கொடிதான ஒரு பஞ்சம் உண்டான். அப்படின்னாலே அவன் எங்கே போனான்? எகிப்துக்கு போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப எகிப்துக்கு நம்ம போறது தேவனுக்கு விருப்பம் அல்ல. நம்ம எங்க போறது தேவனுக்கு விருப்பம் அல்ல. எகிப்து எதை காணிக்கிறது? எகிப்து நல்ல செல்லும் செழிப்புமான இடம், நல்ல செழிப்பு, உலகத்தை காண்பிக்கிறது. எகிப்து எதை குறிக்குது சொல்லுங்க? எகிப்து எதை குறிக்குது சொல்லுங்க? உலகம். நம்ம உலகம் விட்டு வந்த உலகத்தை குறிக்கிறது. எகிப்து பாவத்தை குறிக்கிறது. எகிப்து பாரம்பரியத்தை குறிக்கிறது. அப்போ விட்டு வந்த இடத்துக்கு மீண்டும் போகக்கூடாது. பழைய வாழ்க்கையை மீண்டும் தொடரக்கூடாது. ஆண்டவர் அதை வெறுக்கிறார்.
எகிப்துக்கு நம்ம போயிடக்கூடாது. சிலவங்க எல்லாம் இங்க இருப்பாங்க, இறுதி எங்க தெரியுமா இருக்கும்? எகிப்துல இருக்கும். வசனம் சொல்லுகிறது, நீங்களும் இங்க இருக்கிறீங்க, உங்க இறுதி எங்க இருக்கிறது? எகிப்துல இருக்கு. ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப ஜாலியா இருப்பாங்களே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேட்ச் விளையாட போயிருப்பாங்களே, வீட்டுல இருந்தா இப்ப கேம் விளையாடிட்டு இருக்கலாமே. அது வந்து பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? இறுதியும் சிலவங்க சர்ச்சில் இருப்பாங்க, இறுதி எங்க இருக்கும்? எகிப்துல இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. எகிப்துக்கு நம்ம போகிறதே தேவன் என்ன செய்கிறாரு? விரும்பல. எகிப்து அது ஆமீன் பாருங்கள், பாவம், உலகத்தை குறிக்கிறது, அசுத்தத்தை குறிக்கிறது. இப்போ ஆபிரகாம் எகிப்துக்கு போன வேளையில சாராளை இழக்க பார்த்தான். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். யாருகிட்ட இருந்து? எகிப்தின் ராஜாவிடத்திலிருந்து கர்த்தர் யாரை காப்பாற்றினாரு? சாராளை காப்பாற்றினதை நாம் ஆமீன் பாருங்கள் 12வது அதிகாரத்துல 17வது வசனத்துல பார்க்கிறோம். அங்க கர்த்தர் திடீர்னு இறங்கி அங்க ஒரு வாதை, அல்லவட்டால் மீண்டும் எகிப்தினாலே கர்த்தருக்கு அல்வா சாப்பிட்டது போல அங்க வாசிக்கிறோம். சாராளி நிமித்தம் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளினாலே வாதித்தார். உடனே அவனுக்கு புரிஞ்சிட்டு, இது யாருக்கு அடி? கர்த்தருக்கு அடி. எப்பா ஆமீன், இது உன் மனைவி, நீ ஏன் என்கிட்ட என்ன செய்யல சொல்லல? நாங்க எல்லாரும் இப்பொழுது சாக பார்த்தோமே சொல்லி வெகுமதிகளை கொடுத்து என்ன செய்து விடுகிறான்? அனுப்பி விடுகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு ஆபிரகாம் நிமித்தம், ஆபிரகாமுக்காக தேவன் ஆபிரகாமுடைய மனைவியை தேவன் பாதுகாக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சகோதரனாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கு மேலே ஒரு பாதுகாப்பு உண்டு. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சகோதரி ஆனால் உங்கள் புருஷனுக்கு மேலே ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆபிரகாம் நிமித்தம் தேவன் லோத்தை காப்பாற்றினார். தேவன் என்ன செய்தாரு? லோத்தை காப்பாற்றினார். பிரைஸ் காட். ஆண்டவருடைய ஒரு மகிமையான அனுபவத்தை பாருங்க. அவன் இந்த சோதோமை அழிக்கும்படியாக கர்த்தருடைய தூதர்கள் வருகிறாங்க. ஆபிரகாம் வந்து போய் திறப்புல நிற்கிறான். நீர் வந்து அந்த முதல் 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ? ஒருவேளை கொஞ்சம் குறைய 45 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? ஐ எதுக்காக இந்த ஆபிரகாம் மீண்டும் மீண்டும் என் பாதத்துல வந்து ஜெபம் பண்ணுகிறாங்கிறத கர்த்தர் அறிந்திருந்தா? கை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஒவ்வொரு ஜெப வேளையிலும் என்ன மனநிலையோடு நம்ம ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறோங்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஆபிரகாம் இப்ப எதுக்காக தன்னை தாழ்த்துகிறான், ஆண்டவருக்கு முன்னால வந்து நிக்கிறான்னா ஒரே ஒரு விஷயம்தான். எதுக்காகன்னா ஆமீன் பாருங்கள், லோத்துக்காக இவனுடைய மனம் படக்குன்னு என்ன செய்கிறது? அடிக்கிறது. ஐயோ, அந்த பட்டணத்தை அழிக்க போகிறாரு, என் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து அங்கே இருக்கிறானே. இப்ப உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க பாரத்தோடு ஜெபிப்பீங்கன்னா உங்கள் நிமித்தம் உங்கள் உடன்பிறப்புகளை கூட கர்த்தர் என்ன செய்வார்? ரட்சிப்பார், சபைக்குள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா.